பாதுகாக்கணும் இல்லை? அப்போ நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்மளுடைய தொழுகையெல்லாம் எப்படி, நம்ம எத்தனை வயசுல இருந்து நம்ம தொழுதுகிட்டு வர்றோம். இப்போ இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை பெண்கள் நம்ம ஒன்று கூடி இருக்கோம். சொர்க்கத்தை தன்னுடைய பாதத்தில் சுமந்த தாய்மார்கள். யாருடைய பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாயின் பாதத்திற்கு சொர்க்கம் இருக்குங்கிறாங்க. அப்படி சொர்க்கத்தை பாதத்துல சுமந்து கொண்டு இருக்கிற தாய்மார்களாக நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இப்ப நம்மளே கேள்வி கேட்போம். யாராவது கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு பிடிக்காது. பெண்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்னைய போய் இந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அடுத்து அவங்கள கேட்போம். எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போமே. எனக்கு விவரம் தெரிஞ்சு 13 வயசுல இருந்து, என்னுடைய வயசுல இருந்து இன்னைக்கு இந்த நேர வயசு வரையிலும் என்னுடைய தொழுகைய எத்தனை வக்து நான் கலா செஞ்சேன் கணக்கு சொல்ல மாட்டோம். ஏண்டா தெரியாது. ஆனா அதே நேரத்துல மற்றதுக்கெல்லாம் கணக்கு கேளுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த கதைய புள்ளி விவரமா பேசுவோம். நம்மளுடைய கணவருடைய பேர் நம்மளுக்கு மறக்காது, தந்தையுடைய பேரும் மறக்காது, பிள்ளைகளுடைய பேரும் மறக்காது. நடந்த விஷயம் நல்லவைகளை கூட நம்ம மூட ஸ்டோர் பண்ணி வைக்காது. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆப்போசிட்டா நடந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்ல. அப்படிப்பட்ட மூளையாக அல்லாஹ் நம்மளுக்கு தரல. நம்மளுடைய மூளையில எழுதி இருக்கிற அந்த நரம்பின் எழுத்தே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி அல்லாஹு தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்க நம்ம அந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கோம். இப்ப நம்மளுடைய தொழுகை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடினா நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். அல்லாஹு தஆலா நாடணும். ஆனா நம்மளுடைய தொழுகைக்கு கூலி சொர்க்கம் அல்லாஹ் சொல்லிட்டான், சாவின்னு சொல்லிட்டான். அதுக்கு நம்மளுக்கு மேல உலகத்துல ரிஸ்கின் வாசலுக்கு சாவின்னா அதையும் சொல்லிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இப்ப அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம்? அதுக்கு முன்னாடி ஒரு ஒழுன்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு. அந்த ஒழுவை அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்லி எது, சுன்னத்து எது, வாஜிபு எது, முறித்தல்கள் எது, மக்ரூஹ்கள் எது, இந்த 5 விஷயமும் தெரிந்து ஒளி செய்யறோமா? இப்ப நம்ம ஒரு அட்ரஸ் இல்லாம இப்ப ஒரு 10 நம்பர் போட்டா போன் நம்பர் போகும். நான் 10 நம்பர் இல்லை, எனக்கு 8 நம்பர் தான் தெரியும். எனக்கு வந்து அந்த உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்னு நான் சொன்னேன்டா முடியுமா? முடியாதுல்ல. இப்ப இந்த ஒழுக்குள்ள இத்தனை 5 விஷயம் இருக்கே, ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, முறித்தல், அப்புறம் என்னது மக்ரூஹ். இந்த 5 விஷயமும் இருக்கே. இந்த 5ம் தெரிஞ்சு நம்ம ஒளி செய்யறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக. அந்த ஒளி இல்லாம நம்மளுக்கு தொழுகை உண்டா? ஈமான் இல்லாம ஒளி இல்லை, ஒளி இல்லாம நம்மளுக்கு தொழுகை இல்லை. இப்ப இந்த தொழுகைக்கு வரக்கூடிய அந்த ஒளி செஞ்சுட்டு நம்ம வரக்கூடிய நாம அந்த தொழுகைங்கிறது நம்மளுக்கு அந்த விதிக்கிற முசல்லாவா, நம்ம திரும்பி நிக்கிற கிபிலாவா, நம்ம கட்டக்கூடிய தக்பீரா, நம்ம நிக்கக்கூடிய நிலையா, கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்ப்போமே. கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. எது நம்மளுக்கு தொழுகை? அல்லாஹ் ரசூல்னு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளுடைய உள்ள அச்சம். ரப்பு முன்னால பரிசுத்தப்படுத்தி தூய்மையான ஆடையோட, தூய்மையான உள்ளத்தோட. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கானே. நான் வேற எங்கேயும் போகாம வக்து வந்த உடனே எனக்கு அந்த சிந்தனையை கொடுத்து நான் தொழுகணும்னு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அல்லாஹ் என்னை ஒருபோது நீ கைவிட மாட்டாரப்ப. இந்த இஹ்லாஸ் நம்மளுடைய தொழுகையில வருதா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம கேள்வி கேட்டு சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இப்படிப்பட்ட தொழுகையை நாம இன்னைக்கு எப்படி பெண்களாகப்பட்ட நாம அடுப்புல ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் தக்பீர் கெட்ட அந்த ஒரு கண நேரத்துல அடுப்புல என்ன இருக்குன்னு, பால் இருக்குன்னு பாரு. அல்லாஹ் அக்பர். அந்த பாருன்னு சொன்ன அந்த வார்த்தையுடைய உமிழ் நீர் கூட நம்ம வாய்க்குள்ள போயிருக்காது. இது இஹ்லாஸா? ஒரு என்னையும் சேர்த்துதான் நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் உள்ள அந்த தொழுகையில உள்ள அந்த ரூஹானியை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? இப்ப நம்ம திக்ரை பத்தி படிச்சாங்க, 2 பிள்ளைகளும் படிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேட்ட நம்மளுக்கும் படிச்ச அவங்களுக்கும் உள்ளத்துல படிச்ச வரைக்கும் உள்ளத்துல பதிஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குதுண்டா நம்ம என்ன செய்யணும்? தொழுகைக்குள்ள நம்ம எந்தெந்த விஷயத்துல ருக்குல எவ்வளவு நேரம் நம்ம நிக்கிறோம். நம்ம இப்ப சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்றோம். அந்த சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்லும் போது எவ்வளவு நொடிகளை எடுத்துக்கிறோம். சுப்ஹான ரப்பில் அலீம்னு 3 முறை சொல்லுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்தான முறையில 3 தடவை சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல் அல்லாத தனிமையில தொழுகக்கூடிய தொழுகையில ருக்குகளை மட்டும் 180 துவா ஓதி இருக்காங்களாம்மா. ருக்குகளை
இன்னைக்கு நம்ம 3 முறை சுபான ரபில் அலிம் சொல்லக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது? நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். சஜதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 230 துவாக்கள் ஓதி இருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. சஜதாவில் இன்னைக்கு நம்ம சஜதா கோழி கொத்துவதை போல, கோழி ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு மாறி 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 கொத்தும், போட்ட இடத்துல நிற்காது அது. அப்போ அதே போல் நம்ம என்ன செஞ்சிடறோம், சஜதாவுக்கு போய் அந்த அந்த நொடியிலே திருப்பி வந்துடும். சரி, கொஞ்ச நேரம் சிறு இருப்பு இருப்பது சுன்னத்து. இன்னைக்கு சிறு இருப்பு இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கோம்? அதில் ஓதக்கூடிய சின்ன துவா இருக்கு, அதை எத்தனை பேர் ஓதுறோம்?